நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போக முடியாது. இருபத்தி 28, 29, 30, 31 மட்டும் நான் வாசிக்க போகிறோம். அப்புறம் இங்கே யாராவது பிள்ளைகள் ஏசாயி chapitre 40, verset 28, 29, 30, 31. Clarisse, நீங்கள் வாசிங்க. Ne le sais-tu pas, ne l'as-tu pas appris, c'est le Dieu d'éternité éternelle, qui a créé les extrémités de la terre. Il ne se fatigue point et ne se lasse point, on ne peut sonder son intelligence. Il donne de la force à celui qui est fatigué, il augmente la vigueur de celui qui tombe en défaillance. Amen. Amen. Jusqu'à 31, madame, c'est bien, 31, jusqu'à 31. 28, 29. Les adolescents se fatiguent et se lassent, et les jeunes hommes chancellent. Mais ceux qui se confient en l'Éternel renouvellent leur force, ils prennent le vol comme les aigles, ils courent et ne se lassent point, ils marchent et ne se fatiguent point. Amen. Amen. Alléluia. நானூறு வசனமாக நீங்கள் 4 வசனம் இருக்கிறபடியா 400 வசனமாக நீங்கள் வசனமாக இந்த நேரத்தில் வாசிப்போம். பூமியின் கடையாந்தரங்களில் கிறிஸ்தித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறிவாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடைவிடுவார்கள். சோர்ந்து போனாலும் அவர்கள் இளைப்படைவார்கள். கர்த்தருக்குள் நாங்கள் அவர்களோடு கர்த்தரோடு இளைப்படும் பொழுது கர்த்தர் எங்களை ஒரு நாளும் சோர்ந்து போக விடுவதில்லை. நாங்கள் வாசித்த பிரகாரம் இந்த பிரகாரம் பூமியிலே எப்போதும் அநாதி தேவனாய் இருக்கிறார். ஆமென். அநாதி தேவனாய் இருக்கிறார். அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் என்றென்றைக்கும் விலகி போவதும் இல்லை. ஆமென். அவர் எப்பொழுது மனிதர்கள் செய்யும் காரியங்களில் உற்று நோக்கி பார்க்க கொண்டிருக்கும் பொழுது அவர் சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் சோர்ந்து போறவனுக்கு என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். நாங்கள் பாவத்தில் விழுந்திருக்கலாம், அக்கிரமத்தால் நாங்கள் அழிந்து போயிருக்கலாம், முடியாமல் சோர்ந்திருக்கலாம். ஆனாலும் எங்கள் கர்த்தர் எங்களை உயர்த்தி விடுவதாக இருக்கிறார். ஆமென். வாலிபர்களை பார்த்தீர்கள் சொன்னால் வாலிபர்கள் எவ்வளவு பிரச்சனைகளில் படிப்பு பிரச்சனைகள் சோர்ந்து போயிருக்கிறார்கள், வேலைக்கு வந்து எவ்வளவு சோர்வடைந்திருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தரோடு நாங்கள் அவரோடு பாதத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஒரு நாளுமே புறம்ப தள்ளிவிடாமல் எங்களை உயர்த்தி விடுவதாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் தங்களுக்கு தந்திருக்கிற கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற போல ஒவ்வொரு நேற்று தோற்றுகிறார். அவர்கள் கழுகுகளைப் போல ஒவ்வொரு நாளும் செட்டைகளை அடித்து பறக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சோர்ந்து போகிற மேலே வழிகளில் போகும்போது இடறிவிடாமல் அவர் பாதத்தை ஏந்தி பிடிக்கிறவர்களாக இருக்கிறார். சிங்கத்தின் மேலும் வீயம் பாவின் மேலும் அவர்கள் விதிக்கிறவர்கள் பிள்ளைகள் போல இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் சோர்ந்து போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விழுவதில்லை. ஆமென். சோர்ந்து போகாமல் அவர் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்த நாங்கள் ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தை ஜெபிக்க வேண்டும். ஆனாலும் சோர்ந்து போக நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் நித்தமும் அமர்ந்திருக்கிற பொழுது கர்த்தர் எங்களை ஒரு நாளுமே புறம்பாக விடுவதில்லை. நாங்கள் பலவீனப்பட்டிருக்கும் பொழுது சரீரத்தில் பலவீனமாக இருந்தாலும் ஆனால் கர்த்தர் எங்களை ஒரு நாள் சோர விடுவதில்லை. கர்த்தருடைய ஆலயத்தில் நாங்கள் சென்று வரும் பொழுது திரளான ஜனங்கள் வெள்ளத்தை போல திறந்து வரும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் புறமா தள்ள விட்டதில்லை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளே கர்த்தர் தானே ஏந்தி பாதுகாத்து செட்டுகளுக்கு மறைக்கும்படியாக இந்த இடத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆராதனைக்கு கடந்து செல்ல போகிறோம். ஆராதனை பிரியப்படுகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். ஜெபிப்பு ஒருவரப்பட்டு வாலிப பிள்ளைகளுக்காக எங்களுக்காக சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பலனுக்காகவும் கழுகுகளைப் போல நாங்கள் சிறகடித்து பறக்கும்படியாக கர்த்தர் எங்களை தாங்கும்படியாக நாங்கள் இந்த இடத்தில் ஆராதிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே அப்பா ராஜா இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தால் ஆண்டவரே கர்த்தாவே இந்த காலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையில் பிரியப்படும்படியாகவும் ஆராதனையில் எங்களுக்கு ஒவ்வொரு கடந்து வரும்படியாகவும் எங்களை அபிஷேகித்து ஆண்டவரே எங்கள் மேல உங்களுடைய ஜீவ தண்ணீரை ஊற்று ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்தும். இந்த ஆராதனையில் எங்களோடு கடந்து வந்து ஆண்டவரே என்னும் அநேக ஜனங்கள் இடத்துல வந்தப்பா எங்களோடு ஆராதிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் அப்பா இந்த இடத்துல வந்து ஆராதிக்க அவர்களுக்கு வழிகளை கர்த்தாவே திறந்து கொடுக்கும்படியாக
கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்தார். எந்த குறையும் விடல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்கு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்த போறோம். அல்லேலூயா. காலம வேளைதான் கொஞ்சம் பத்திக்கையா இருக்கும். ஆமென். ஆனாலும் கையை தட்டி உற்சாகமாய் கொஞ்ச நேரம் நம்முடைய ஆண்டவரை துதிச்சு நாங்க வீடு திரும்ப போறோம். அல்லேலூயா. இயேசு நம்மோட இருக்கிறார். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, இயேசு என்னோட இருக்கிறார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். சகோதரி கையை கொடுக்கணும் பிரதர். ஆமென். பிரதர் சாமியல் கையை கொடுக்கணும் பிரதர். எங்கேயாவது ஆமென். ஸ்தோத்திரம். கையை கட்டாதீங்க, கையை கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. சகோதரி பாடினாங்க, மேலானவர் மேலானவர் மேலானவர். இயேசு ஆராதனைக்கு மாத்திரம் மேலானவர் அல்ல, என்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் மேலானவர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஆராதிக்கிறதுக்கு மட்டும் அவர் மேலான கடவுள் அல்ல, என்ற வாழ்க்கையில உள்ள எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் அப்பாற்பட்டவர், மேலானவராய் இருக்கிறார். விசுவாசத்தோட கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்தார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்மோட இருக்கிறார். கர்த்தர் எங்களை நினைக்கிறார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார். இதுவரையும் நடத்தினவர் இனிய நடத்த வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
நேசமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இறங்கி வருவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் தேவனுடைய வரத்தை பெற்றிருக்கிறீங்க. அந்நிய பாச வரத்தை. ஹல்லேலூயா. அந்நிய பாசல பேசுங்க. லிகசபதரல வஸ்தூஜி. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றவர்கள் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய வரத்தை எனக்கு தாங்கப்பா. உம்முடைய வரத்தை எனக்கு தாங்க. உம்முடைய வல்லமையை எனக்கு தாங்க. உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க.
உன்னதமான பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை உள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமை உள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah.
இந்த இடத்தில் இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற எல்லாரும் அப்பா பிதாவே என்று சொல்லி நம்முடைய அப்பாவை ஆராதிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்னையும் உங்களையும் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் சொல்லுகிறது, மேலும் நாம் அடிமைப்பட்டு இருப்பதற்கு அவர் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். பிதாவினுடைய விருப்பம் என்ன? தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் தன்னை அப்பா என்று கூப்பிடணும், அப்பா என்று கூப்பிடணும். அவர் தன்னுடைய குமாரனை பலியாக்கி தன்னுடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்து இந்த காலை வேளையில என்னையும் உங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நானும் நீங்களும் அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? கண்களை மூடி எல்லாரும் கூப்பிடுங்க, அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கிறேன். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே
பிள்ளைகள் இந்த காலை வேளையில உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் வந்திருக்கிறார்களப்பா. உம்முடைய முகத்தை தேடி வந்திருக்கிறார்கள். உண்மையில திரியம் வைத்து வந்திருக்கிறார்கள். உமக்கு முதல் பலனாகிய இந்த நாளை, இந்த காலை வேளை, இந்த வாரத்தின் முதலாவது நாளை உமக்கு கொடுக்க இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்களப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த பிள்ளைகளை உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ளும். உம்முடைய கரத்தினாலே அணைத்துக் கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளுடைய காயங்கள் கட்டப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதிகள் நீங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய மனச்சோர்வுகள் நீங்கட்டும். நீர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. அனாதி தேவன் இழைப்படுகிறது இல்ல. சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுக்கிறவர். இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில ஏதோ சில காரியங்கள் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறதப்பா. வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் அப்பா. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும், பலனடையட்டும், ஒரு தைரியம் உண்டாகட்டும். கர்த்தர் என்னோட இருக்கிறார், அவர் என்னை தொடர்ந்து நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று தைரியம் அடையட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினாலே ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டி கரங்களை தட்டி யார் தட்டுறாங்க? மெஸ்ஸி. அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலையும் பெத்தேல் திருச்சபையின் சார்பிலும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஏக்கங்களோடும் தேவைகளோடும் வந்திருப்பீங்க. அது ஒவ்வொன்றையும் அறிந்து ஆராய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய வாயை திறந்து சொல்ல முடியாது. ஆனாலும் தேவன் உங்கள் உள்ளத்தை அறிந்த தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். Alléluia. 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 நம்ம எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். Nous allons tous prendre la Bible. 1 யோவான் 3வது அதிகாரம் 1 Jean chapitre 3. 8வது வசனம் பின்பகுதியை வாசிப்போம். Nous allons lire la deuxième partie du verset 8. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Jean chapitre 3 verset 8. கடைசி பகுதியை நான் La வாசிக்கிறேன். dernière partie je vais lire. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். Le Fils de Dieu apparut afin de détruire les œuvres du diable. எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தைக்கு நம்மளை ஒப்புக் கொடுப்போம். Nous allons fermer les yeux et donner à cette parole. தேவ ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவாராக. Que le Saint-Esprit puisse nous conduire. எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரலோக நல்ல பிதாவே, அப்பா, இந்த நேரத்தில் எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையான தகப்பன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கலன்னா ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. நீர் எங்களோடு பேசுங்க. நான் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களில் வெளிப்படட்டும். என்னோடும் எங்களோடும் பேசுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். சிந்தனைகள் சிதறாமல் இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய மன இறையை கட்டி கொண்டிருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Amen. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிச்சோம். 1 Jean chapitre 3 verset 8 nous l'avons lu. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். Le Fils de Dieu apparut afin de détruire les œuvres du diable. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுக்கு பல நோக்கங்கள் Le இருக்கிறது. Seigneur Jésus-Christ, lorsqu'il est venu dans ce monde, il avait plusieurs buts. அதுல ஒரு நோக்கம் Et un des buts, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். pour détruire les œuvres du diable. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, Aujourd'hui, comment sont nos situations? நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன், இந்த வார்த்தைகள் சில உங்களுக்கு கடினமா இருக்கலாம்.
Je vous le dis déjà en avant, peut-être que certaines paroles vont être difficiles pour certaines personnes. ஆனாலும் நான் ஜெபம் பண்ணும்போது தேவன் எனக்கு உணர்த்தின வார்த்தையை தான் உங்களோட பகிர்ந்து Mais கொள்கிறேன். quand j'ai prié, le Seigneur m'a dit de donner cette parole, c'est pour ça que je suis en train de vous la partager. இன்னைக்கு சில குடும்பங்கள்ல Aujourd'hui, dans certaines familles, சிலருடைய வாழ்க்கையில dans la vie de certaines personnes, ஒரு இருள் சூழ்ந்து இருக்கிறது. il y a des moments de ténèbres. ஒரு மேகம், இருளான ஒரு மேகம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் இல்ல சிலருடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கு. Pas dans la vie de tout le monde. உணர்ந்திருக்கிறோமோ இல்லையோ Peut-être que nous le ressentons ou pas. ஆனா உண்மை என்னன்னா ஒரு இருள் இருந்து கொண்டிருக்கிறது. Mais c'est quoi la vérité? Il y a vraiment un moment de ténèbres. அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. Dans leur vie, il y a beaucoup de problèmes. திடீர்னு ஒரு புது பிரச்சனைகள் வரும். Et à chaque fois, ils ont de nouveaux problèmes. இப்போதான் ஒரு பிரச்சனையை முடிஞ்சு அப்பா மீண்டு வரும்னு பார்த்தபோது இன்னொரு பிரச்சனை. C'est là, ils ont fini un problème, mais là, il y a un nouveau problème déjà. ஒரு வாழ்க்கையில ஒரு விரக்தி. Il y a quelque chose qui est vide dans leur vie. ஒரு பிரச்சனையை மீண்டு இன்னொரு பிரச்சனை வரதுக்குள்ள அதுக்குள்ள நம்ம சோர்வடைகிறோம். Et lorsqu'ils ont déjà un nouveau problème, ils sont affaiblis dedans. நம்முடைய விசுவாசம் பாதிக்கப்படுகிறது. Notre foi est touchée. நம்முடைய மனமும் அழுத்தப்படுகிறது. Notre cœur aussi est désolé. நம்முடைய வாழ்க்கையில அதிகம் டிப்ரெஷன் இருக்குது. Dans notre vie, il y a beaucoup de dépression. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. Tout le temps, il y a des problèmes, il n'y a pas une vie tranquille. ஏதாவது இன்னைக்கு ஒரு நாள் நடந்துச்சுன்னா அடுத்த நாள் அதை விட 2 மடங்கு சோகமும் கண்ணீருமா இருக்கிறது. S'il y a quelque chose qui se passe aujourd'hui, le lendemain, il y a encore plus de larmes. சில உறவுகளுக்குள்ளாக பிரச்சனை. Dans les relations des familles, il y a des problèmes. கணவன் மனைவிக்குள்ளாக பிரிவினைகள். Entre mari et femme, il y a des séparations. எப்போதும் ஒரு டென்ஷன் இருந்தே கொண்டே இருக்கிறது. Tout le temps, il y a une tension. சகோதர சகோதரிகளுக்குள்ளாக, entre les frères et sœurs, பெற்றோருக்குள்ளாக, entre les parents, மனைவிக்குள்ளாக, entre les femmes, உறவினர்களுக்குள்ளாக, entre nos familles. எப்போதும் ஒரு இருளான ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கு. Toujours il y a quelque chose de sombre dans notre vie. நம்முடைய ஆவி கூட ஒரு செத்து போன ஒரு நிலையில் இருக்குது. Même notre esprit est mort. சில நேரங்கள்ல வியாதியின் மேல வியாதி வந்து நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறது. Il y a des maladies, encore plus des maladies qu'on a. ஆனா நம்ம பல இதை மேற்கொள்வதற்காக நம்ம பல காரியங்களை எடுத்து செஞ்சிருக்கலாம். Mais pour surmonter tout ça, on a peut-être fait plusieurs choses. ஆனா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவுமாக சோர்ந்து போய் விடுவோம். Mais peu importe ce que nous avons fait, peu de temps après, nous sommes encore dans la faiblesse. சில வாட்டி சில மெசேஜ் நம்ம கேட்கிறோம். Nous écoutons certains messages. அந்த மெசேஜ் கேட்டபோது ஒரு 2 நாள் நல்லா இருக்கும். Quand nous écoutons ce message pendant 2 jours, on est bien. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப பழைய நிலைமைக்கு நம்ம போயிடும். Ensuite, on repart dans le lieu où on était. ஆகவே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக Donc on est dans une vie où elle est sombre. நம்ம இப்பயும் கேள்விப்படுகிறோம் நிறைய ஊழியக்காரர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். On entend dire aussi qu'il y a beaucoup de serviteurs qui sont repartis en arrière. நான் இதற்கு இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்து கொண்டு வருகிறேன். Pourquoi je vous donne cet exemple? இந்த சூழ்நிலைக்குள்ளாக நீங்களும் கடந்து வந்திருக்கலாம். Dans ces situations, peut-être que vous aussi vous avez traversé. அப்போஸ்தலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்குள்ளாக நிறைய நல்ல காரியங்கள் இருக்கிறது. Dans les disciples du Seigneur Jésus-Christ, il y avait beaucoup de bonnes choses. அதல்ல ஒரு நிறைய காரியங்கள் ஒரு நல்ல ஒரு காரியம் என்னன்னா, C'est quoi la bonne chose qu'il y avait? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி ராவு உணவுல பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம் சொல்லும்போது, Lorsque le Seigneur Jésus-Christ partage dans sa dernière soirée, இங்க இருக்கிறவங்க என்ன ஒருத்தவங்க காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. il y a quelqu'un qui va me trahir ici. அவங்க அந்த சீஷர்கள் பதில் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு காரியம் என்னன்னா, Et quelle est la bonne chose que les disciples vont dire? அவங்க வந்து ஒரு யோவான் சொல்ல பேதுருவா ஆண்டவரேன்னு கேட்கல. Jean ne dit pas est-ce que c'est Pierre? இல்ல பேதுரு வந்து யோவான் ஆண்டவரேன்னு Et கேட்கல. Pierre ne dit pas est-ce que c'est Jean? ஆண்டவரே நானா தான் கேக்குறாங்க. Il dit Seigneur, est-ce que c'est moi? அதே போல தான் இன்னைக்கு தேவன் நம்மோடு பகிர்ந்து கொள்கிற வார்த்தை. Aujourd'hui, la parole que le Seigneur veut partager aujourd'hui. ஆண்டவரே இந்த வார்த்தை அவர்களுக்காக நமக்கு நினைக்க வேண்டாம். Seigneur, nous ne devons pas nous dire est-ce que c'est pour eux cette parole. சீஷர்கள் சொல்றது போல ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கா இருக்கலாமா? Comme les disciples ont dit est-ce que cette parole elle est pour moi. என்று நம்ம நினைப்போம். Nous devons penser. அதுவே நம்ம பார்த்தோம் நிறைய சூழ்நிலைகள்ல ஒரு இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, Nous avons vu qu'il y a beaucoup de situations où c'est sombre. நிறைய பிரிவினைகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். Il y a beaucoup de séparations. சிலவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து இந்த பாரம் தாங்க முடியாம, இந்த அழுத்தம் தாங்க முடியாம, இந்த இருள் தாங்க முடியாம தேவனை விட்டும் பின்வாங்கி போனவர்கள் இருக்கிறார்கள். Certains sont en Christ mais n'arrivent pas à supporter ce fardeau donc ils repartent en arrière. ஆமென். Amen. இதை நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல உங்க வாழ்க்கையில. Je ne sais pas si vous avez déjà vu dans votre vie. ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. Mais il y a encore des situations comme ceci dans votre vie. நீங்க இப்பொழுதும் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. Et aujourd'hui vous avez beaucoup plus écouté. சாத்தானுடைய நிறைய திருச்சபைகள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. Il y a beaucoup d'églises du diable. திருச்சபையில சாத்தானுடைய கோயில்கள் இருக்கு. Il y a beaucoup de temples du diable. அவங்களுடைய பிரதிக்கிரை என்னன்னு உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. Vous avez peut-être entendu quels étaient leurs buts, quelles étaient leurs décisions. அவங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது நிறைய காரியங்களை கேட்டிருக்கிறோம். Et nous avons déjà entendu tout ce que lorsqu'ils sont en train de jeûner et prier. அவங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு Pour jeûner et prier, qu'est-ce qu'ils font? எதுக்காக ஜெபம் பண்றாங்கன்னா, Ils prient pourquoi? கிறிஸ்தவர்களாகிய நாம வந்து Nous les chrétiens, விபச்சார பாவங்களுக்குள்ளாக விழுந்தோம்னு சொல்லி. nous devons tomber dans la prostitution.
கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் வந்து கொடுமையான ஆக்சிடென்ட்ல சாகும்படிக்காக que les chrétiens, les serviteurs puissent mourir dans un terrible accident. கணவன் மனைவிக்குள்ளாக நிறைய பிரிவுகள் Il y a beaucoup வரும். de séparation entre hommes, entre mari et femme. இன்னும் அதிக டிப்ரெஷன் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக Il y a இருக்கும்படிக்காக encore plus de dépression chez les chrétiens ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பார்த்து அவங்க பின்வாங்கி போகணுன்றதுக்காக நிறைய ஜெபம் பண்றாங்க. qui n'ont pas une vie tranquille et qui puissent repartir en arrière. ஆனா நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ இந்த காரியம் நிறைய நம்ம காண்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கு. Peut-être que vous le croyez ou pas, mais dans la vie de plusieurs chrétiens, on voit ces choses-là. ஆகவே அவங்க ஒருமனப்பட்டு நிறைய காரியங்களை செய்கிறாங்க. Et eux, tous ensemble, ils font quelque chose. ஆனா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Mais nous, qu'est-ce qu'on est en train de faire? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற Nous sommes dans une vie où il y a plusieurs mauvaises choses. நாளுக்கு நாள் நிறைய பாவங்கள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. Chaque jour, il y a encore plus de péchés. கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி அதற்கு பதில் கொடுக்கிறவர்களாய்? Nous, les chrétiens, comment nous répondons à cela? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் கடைசி நாட்கள்ல Le Seigneur Jésus-Christ a dit dans la fin des temps, நோவாவின் நாட்களை போல இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ça sera comme dans les temps de Noé. பாவம் மிகுதியா இருக்கிறது. Il y a encore beaucoup de péchés. ஆகவே வருகிற நாட்கள் இன்னும் கொடுமையா தான் இருக்கும். Et les temps à venir, ils seront encore plus horribles. நீங்க நினைக்கலாம் என்னடா இன்னைக்கு நல்ல செய்தி கேட்கலாம்னு வந்திருக்கலாம். Peut-être que vous avez pensé, peut-être qu'on va écouter un bon message aujourd'hui. வருகிற நாட்கள் இன்னும் கொடுமையா இருக்கலாம்னு சொல்றாரு. Il dit les temps à venir seront encore plus horribles. நான் உள்ளத சொல்றேன் உங்களை பயமுறுத்தணும்னு நான் சொல்ல Moi, வரேன். je vous dis la vérité, ce n'est pas pour vous faire peur. வரும் ஆபத்துக்கு நம்ம தப்பித்துக் கொள்ளும்படிக்காக Pour que nous தேவன். puissions nous échapper de ces dangers-là, ஆகவே நம்ம நிறைய காரியங்களை பார்க்கிறோம். nous voyons plusieurs choses. இப்போ நம்ம அடுத்த காரியங்களை பார்க்க போற காரியம் Qu'est-ce que என்ன? nous allons voir ensuite? முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா D'abord, qu'est-ce que je vous ai expliqué? நிறைய குடும்பங்களுக்குள்ளாக நிறைய வாழ்க்கையில Dans plusieurs vies, dans plusieurs familles, ஒரு இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. il y a un moment où c'est sombre. ஒரு கார் இருள் இருந்து Il கொண்டிருக்கிறது. y a les ténèbres. அதை நீங்க உணர்றீங்களோ இல்லையோ Peut-être que vous le ressentez ou pas. இப்பேற்பட்ட காரியங்களை செய்யும் போது இப்பேற்பட்ட நிறைய எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இப்படிப்பட்ட Je vais vous donner காரியங்கள் des exemples. Il y a ces choses-là qui vont se passer. இப்போ நம்ம பார்க்குற காரியம் என்ன? Maintenant, qu'est-ce que nous allons voir? எபேசியர் எழுதின நிருபம் Dans Éphésiens, 6ஆம் அதிகாரம் chapitre 6, 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். verset 12. இது நான் சுருக்கமா தான் உள்ள நான் பேசுறேன். Je vais vous parler courtement. எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் Éphésiens, chapitre 6, 12வது வசனம். verset 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. Car nous n'avons pas à lutter contre la chair et le sang, mais contre les dominations, contre les autorités, contre les princes de ce monde de ténèbres, contre les esprits méchants dans les lieux célestes. ஆமென். இப்போ நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு Je சொல்லி. vous ai montré plusieurs exemples quels sont les différents types de problèmes qui peuvent y நம்ம avoir. பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது Qu'est-ce qu'on fait à chaque fois lorsqu'il y a ce type de சகோதர problème? சகோதரிக்குள்ளாக பிரச்சனையோ Il y a des problèmes entre frères et sœurs, இல்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையோ ou entre mari et femme. இப்படி நம்ம செய்யும்போது நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய கோபம் அந்த மனிதனோடு தான் இருக்கிறது. Lorsqu'il y a ces problèmes-là, on s'énerve toujours contre la personne. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? Mais que dit la Bible? நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. Mais nous n'avons pas à lutter contre la chair et le இதுக்கு sang. பின்னாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு தான் நமக்கு Et போராட்டம். c'est contre les esprits méchants qui sont derrière que nous devons lutter. ஆமென். Amen. நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா Dans l'Ancien Testament, si nous voyons, தேவனுடைய மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு பாத்தீங்கன்னா si vous voyez le peuple d'Israël, அவருடைய போராட்டம் எல்லாம் மாம்சத்தோடு தான் இருந்துச்சு. leur lutte, leur combat était seulement contre la chair. அவங்க யாரெல்லாம் எதிர்த்தாங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. Il y a eu beaucoup de personnes, எபூசியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க, பிலிஸ்தர் இருக்கிறாங்க. les Jébusiens, les Cananéens, les Philistins. இன்னும் எவ்வளோ மக்கள் கூட்ட மக்கள். Il y a encore plusieurs groupes de peuples. அவருடைய போராட்டம் எல்லாம் மனிதர்களுக்குள்ளாக தான் இருந்தது. Et leur lutte était seulement à travers les hommes, மாம்சத்தோடு தான் இருந்தது. seulement avec la chair, ரத்தத்தோடு தான் இருந்தது. avec le sang. ஆனா புதிய ஏற்பாட்டுல வாழ நமக்கு Mais nous, dans le Nouveau Testament, நம்மளுக்கு எங்க போராட்டம் சொல்லிட்டு நம்ம வாசிச்சோம். nous avons lu où nous devons lutter. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எப்பொழுதும் ஒரு மாம்சத்தோடு போராட்டம் இல்லை. Nous, les chrétiens, nous n'avons pas à lutter contre la ஒரு chair, ரத்தத்தோடு போராட்டம் இல்லை. ni à lutter contre le sang. நம்மளுடைய ஒரே எனிமி யார்? Notre seul ennemi, c'est qui? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு யார் எதிரியோ அவங்க தான் நமக்கும் எதிரி. L'ennemi du Seigneur Jésus-Christ est aussi notre ennemi. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரே எதிரி பிசாசானவன். Le Seigneur Jésus-Christ, son seul ennemi est le diable. அவர் வித்து நமக்குள்ள இருப்பதால் அவருடைய எனிமி தான் நம்முடைய எனிமியா இருக்கார். Parce que tout ce qui est en lui est en nous, son ennemi est aussi notre ennemi. ஆகவே நம்ம போய் சகோதரனை பார்த்து நம்ம கோபப்பட Nous ne devons pas nous énerver à travers notre இதற்கு frère. பின்னாக கிரியை செய்கிற பிசாசானவனுக்கு தான் நமக்கு போராட்டம். Nous devons seulement lutter contre les œuvres du diable qui sont derrière. நம்ம பல நேரத்துல பாக்குறோம் நான் சமாதானம் பண்ணணும்னு பாக்குறேன். Dans plusieurs lieux, nous pouvons voir, nous voulons faire la paix, mais nous n'arrivons pas. நான் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை முயற்சி பண்றேன். Je suis en train de faire plusieurs efforts pour que tout se passe bien, ஆனா அது நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். mais ça ne se passe pas. கீழே ஒழுங்கு சரிப்பட்டு வரலன்னா Si en bas tout n'est
n'est pas bien, நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் மேல தான் நம்மளுக்கு போராட்டம் உண்டு. nous devons comprendre que c'est en haut qu'il faut lutter. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளை அன்போடு அழைக்கிற ஒரு காரியம். Donc le Seigneur Jésus-Christ nous appelle avec amour. Pourquoi? இங்க எங்க பார்த்தாலும் இருள் இருந்தாலும் Même s'il y a c'est sombre partout, அந்த இருள் மத்தியில உங்களை எழும்பி பிரகாசிக்கும்படியாக à தேவன் travers அழைக்கிறார். ces ténèbres, le Seigneur veut vous réveiller et vous faire luire. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை À travers செய்வதற்கு vous et faire de grandes choses, le Seigneur est suffisant pour cela. நம்ம 1 சாமுவேல் 17வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். Nous allons prendre 1 Samuel chapitre 17. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 1 Samuel chapitre 17. வசனம் 34 நான் வாசிக்கிறேன். Je vais lire le verset 34. தாவீது சண்டை போடுறதுக்கு முன்பாக சவுல் கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னால போய் ஜெயிக்க முடியும் என்று அதை பேசுறார். Avant de se battre avec Goliath, David explique à Saül qu'il peut vaincre Goliath. அந்த சித்தியாசத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Je vais vous expliquer cette situation. 34வது வசனம். Le verset 34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. David dit à Saül, ton serviteur faisait prêtre les brebis de son père, et quand un lion ou un ours venait en enlever une du troupet, et j'arrachais le brebis de sa gueule. 35வது வசனம். Le verset 35. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பிவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். Je courais après lui, je le frappais, j'arrachais la brebis de sa gueule. S'il se dressait contre moi, je le saisissais par la gorge, je le frappais, je le tuais. இந்த வசனம் எதுக்கு நான் வாசிச்சேன்னா, Pourquoi j'ai lu ce verset? தாவீது தெரியும் உங்களுக்கு ராஜாவாகும் முன்பாக ஒரு berger-வா இருந்தாரு. Vous connaissez tous que David, avant d'être roi, c'était un berger. அவர் ஆடுகளை மேய்த்து Il கொண்டிருக்கிறார். était en train de prêtre les brebis. அப்போ ஒரு வாட்டி நான் வந்து ஒரு சிங்கம் வந்து அந்த ஆட்டை கவி கொண்டு போய், Et une fois, il y a un lion qui est venu prendre un brebis. ஒரு வாட்டி ஒரு கரடி வந்து அதை கவி கொண்டு போய், Une fois, un ours qui est venu aussi. அப்போ அந்த தாவீது என்ன பண்றாரு? Et David, qu'est-ce qu'il fait? போய் அந்த ஆட்டை அடிக்கல. Il n'est pas parti frapper l'agneau. அதை ஆக்கிரமித்து கொண்டு அதை பிடித்து கொண்ட பின்னாடி இருக்கிற அந்த சிங்கத்தையும் கரடியும் போய் அடிக்கிறார். Mais il est parti frapper l'ours et le lion qui était derrière. இன்னைக்கும் கூட நாம் Même aujourd'hui, இன்னைக்கு நம்மளுக்கு யாராவது ஒரு பிரச்சனை யாராவது பண்றாங்க, si quelqu'un fait un problème contre nous, நம்ம பெரும்பாலும் அவங்களை தான் போய் காயப்படுத்துறோம், அவங்களை தான் போய் அடிக்கிறோம், அவங்களை தான் on திட்டுறோம். va seulement crier sur cette personne, blesser cette personne. ஆனா தேவன் இன்னைக்கு நம்மள அன்போடு கூட அழைக்கிற ஒரு Mais le காரியம் Seigneur என்ன? nous appelle avec amour. Pourquoi? எப்படி தாவீது எந்த காரியம் அந்த ஆட்டை பிடித்து கொண்டு போய் அதை அடித்தாரோ, Lorsque David a pris, il a pris son agneau, il a frappé le lion et l'ours. அதே போல பிசாசானுடைய கைக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிற அந்த நபரை நம்ம காயப்படுத்தாம அதை கவ்வி கொண்டிருக்கிற பிசாசனோட தான் நம்ம போராட்டம். De même, ne devons pas nous attaquer à la personne qui est prise à l'emprise du diable, mais nous devons attaquer le diable directement. ஆகவே இப்போது இப்பேற்பட்ட காரியங்களுக்கு நம்மளுடைய வேதாகம் என்ன சொல்லுகிறது? Donc, qu'est-ce que dit notre Bible à travers ces choses-là? இப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? Dans ces problèmes-là, qu'est-ce que nous devons faire? ஏன்னா கீழ நமக்கு பிரச்சனை இல்ல, மேல தான் பிரச்சனை. நமக்கு என்ன பண்ணணும்? Si en bas nous n'avons pas de problème, c'est en haut que nous avons de problèmes, qu'est-ce que nous devons faire? உங்களுக்கு எல்லாமே தெரிந்த ஒரு வசனம் தான். Vous connaissez tous ce verset. எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். Éphésiens chapitre 6. நிருபம் 6ஆம் அதிகாரம். Éphésiens chapitre 6. வசனம் 13ல இருந்து நான் வாசித்துக் கொண்டு Je போறேன். vais lire à partir du verset 13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். C'est pourquoi prenez toutes les armes de Dieu afin de pouvoir résister dans le mauvais jour et tenir ferme après avoir tout surmonté. இப்போ பவுல் என்ன சொல்றாரு இந்த காரியம் மூலமா? Que dit Paul à travers cette parole? இந்த தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். Dans les moments de détresse, nous devons les surmonter. இந்த தீங்கு நாள் என்பது என்ன? Qu'est-ce que ça veut dire les jours mauvais? இந்த தீங்கு நாள் என்பது நம்ம பாடுகளுக்குள்ளாக செல்லுகிற ஒரு சூழ்நிலை. Dans les moments où nous sommes dans les souffrances, அப்பொழுது நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால், qu'est-ce que nous devons faire? அப்பொழுது நம்மளுடைய சுயத்தினால நம்ம தனியா நம்ம நின்று போராட முடியாது. Nous ne devons pas seulement être égoïstes à travers nous-mêmes et faire le combat. ஏன்னா நாம் பலவீனம் உள்ளவர்கள். Pourquoi? Parce que nous sommes faibles. இந்த பலவீனம் உள்ளவர்களை பலப்படுத்த தான் தேவ ஆவியானவர் இருக்கிறார். C'est pour cet homme faible que le Seigneur est là pour nous fortifier. அந்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? Qu'est-ce que Saint-Esprit nous dit? 14வது வசனம். Dans le verset 14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்
Tenez donc ferme et ayez à vos reins la vérité pour ceinture. இப்பொழுது எதற்கு இந்த எக்ஸாம்பிள் அவர் கொடுக்கிறார் போல்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Pourquoi Paul nous donne cet exemple? பவுல் பாத்தீங்கன்னா அப்போதைக்கு வாழ்ந்த ரோமர்களுக்குள்ளாக வாழ்கிறார், சொல்தாங்களுக்குள்ள வாழ்கிறார். Paul vivait à travers les soldats romains. அப்போ அங்க அந்த ரோமா சொல்தா எப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறாரோ அதை அவங்களுக்கு எடுத்து காட்டுறார். Et comment les soldats romains ils étaient habillés, il montre en tant qu'exemple. ஒரு போருக்கு போவதற்கு முன்பாக எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். Avant de partir à un combat, comment il devait s'habiller? அப்ப முதலாவது சொல்ற ஒரு காரியம் என்ன? D'abord, qu'est-ce qu'il dit? நீங்க சத்தியம் என்ற ஒரு சத்தியரை நீங்க போட்டுக்கணும். Vous devez avoir la vérité comme ceinture. அந்த வெரிட்டினா என்ன? Qu'est-ce que la vérité? ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Il devait avoir une vie vraie. நீங்க பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று Vous devez விரும்புகிறார். avoir une vie sainte. நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல. Je ne vous dis pas que vous devez être parfait. நீங்க உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்றேன். Je vous dis que vous devez être vrai. பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுக்கும் உண்மையா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. Il y a une différence entre être parfait et être vrai. நம்ம ஒரு பெர்ஃபெக்ட்டான யாரும் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. Personne peut être parfait. ஆனா நம்ம எது செய்றோமோ Faisons, nous pouvons être vrais dedans. அதுவே தேவன் என்ன சொல்கிறார்? சத்தியமாக வார்த்தைகளுக்குள்ளாக நம்ம உண்மையா இருக்க வேண்டும் என்று Donc le சொல்கிறார். Seigneur, qu'est-ce qu'il dit? Nous devons être vrais dans la vérité. அதுக்கு அடுத்தது Ensuite, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். ayez à vos reins la vérité pour ça. Revêtez la cuirasse de la justice. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த சொல்தானா பாத்தீங்கன்னா மேல போட்டுருப்பாங்க பத்ரின்ல. Vous voyez que les soldats ont ça sur leur poitrine. அந்த நீதி என்பது என்ன? Qu'est-ce que ça veut dire la justice? அது தேவ நீதியை குறிக்கிறது. Et ça parle de la justice de Dieu. நம்ம பிசாசானுக்கு முன்பாக நம்முடைய சுயநீதியை கொண்டு நிக்க முடியாது. Devant le diable, nous ne pouvons pas être avec notre propre justice. நம்முடைய தேவன் தான் நம்மை நீதிமானா C'est ஆக்கியிருக்கார். notre Seigneur qui nous a rendus justes. அந்த தேவ நீதியை கொண்டு தான் நம்ம போராட C'est à முடியும். travers la justice du Seigneur que nous devons faire les combats. மூன்றாவது காரியம் Troisièmement, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய mettez pour chaussures à vos pieds ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாய். le zèle que donne l'évangile de paix. இப்ப சுவிசேஷத்தை நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தெரியல. Peut-être que nous connaissons l'évangile ou pas. சுவிசேஷம் என்பது ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன். L'évangile est une grande protection. இந்த பிசாசுடைய தந்திரங்களுக்கு விரோதமாய் போராடுவதற்கு சுவிசேஷம் என்பது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். À travers tous les malices du diable pour combattre dans cela, l'évangile est une grande protection. ஆகவே இன்றைக்கு தேவன் நம்மளை அழைக்கிறார். Donc le Seigneur nous appelle. நாம் சுவிசேஷம் சொல்லும்படியாக அழைக்கிறார். Il nous appelle pour annoncer l'évangile. நம்மளுக்குள்ளாக இந்த பாவம் மேற்கொள்ளாமல் இருப்பதற்காக. Afin que le péché ne nous surmonte pas. தேவன் நம்மை சுவிசேஷத்திற்குள்ளாக அழைக்கும்போது Le Seigneur nous appelle dans l'évangile. இப்பேற்பட்ட தந்திரங்களுக்கு நம்ம எதிர்கொண்டு இருக்க முடியும். Nous devons surmonter toutes ces malices. நாலாவது காரியம். Quatrièmement, பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். prenez par-dessus tout cela le bouclier de la foi avec lequel vous pourrez éteindre tous les traits enflammés du malin. இன்னைக்கு தேவன் விசுவாசம் என்ற ஒரு காரியத்தையும் நம்மளை சிந்திக்கும்படியாக சொல்லுகிறார். Aujourd'hui, le Seigneur nous appelle à réfléchir sur la foi aussi. எதுக்கு ஒரு bouclier தேவைப்படுது? Pourquoi nous avons besoin d'un bouclier? யாராவது ஒருத்தவங்க நமக்கு விரோதமாய் ஒரு காரியங்களை அம்பு எய்யும்போது Si une personne lance un épée contre nous, நமக்கு தடுக்கிறதுக்கு ஒரு bouclier தேவைப்படுது. et pour empêcher cela, on a besoin d'un bouclier. அப்ப பிசாசானவன் நமக்கு ஒவ்வொரு முறையும் நமக்கு எதிர்த்து ஒரு காரியங்களை சொல்லும்போது Donc à chaque fois que le diable dit quelque chose contre nous, தேவன் நமக்கு உணர்த்துகிறார் bouclier என்ற ஒரு ஆயுதத்தை வைத்துக் le கொள்ளுங்கள். Seigneur nous montre que nous devons avoir un அந்த bouclier. bouclier என்பது ஒரு விசுவாசம் என்றதை Et குறிக்கிறது. le bouclier, c'est quoi? C'est la foi. அப்ப விசுவாசம் எதற்கு நேரத்தை தேவைப்படுது? Donc pourquoi nous avons besoin de la foi? பிசாசானவன் என்ன பண்ணுகிறான்? Qu'est-ce que fait le diable? பல நேரங்கள்ல நம்மளுக்கு ஒரு உபத்திரவத்தை கொடுத்து ஒரு கஷ்டத்தை கொடுத்து Dans plusieurs moments, il nous donne des difficultés மற்றவர்கள் மூலியமாகவோ இல்ல சிலவர்கள் மூலியமாகவோ à travers certaines personnes ou ஐயோ beaucoup de கடவுள் personnes. உனக்கு ஏன் இந்த அளவுக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்? Pourquoi le Seigneur t'a donné cette souffrance-là? இப்படின்னு சொல்ல ஒரு அம்பு பாயும் போது Et lorsqu'il y a cette flèche contre nous, நமக்கு இந்த வேத வசனத்தை கொண்டு நம்ம விசுவாசத்தை கொண்டு அதை தடுக்க வேண்டும். et nous devons empêcher cela avec la foi et la parole de Dieu. நம்மளுக்கு என்னதான் சூழல் நடந்தாலும் Peu importe la situation qui nous arrive, தேவன் எப்பொழுதும் ஒரு நல்ல தகப்பனாய் le இருக்கிறார். Seigneur est toujours un bon Père pour nous. எல்லா சூழலிலும் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பாதகமான சூழல் வந்தாலும் Et dans toutes les situations, peu importe la situation la plus difficile உங்களுக்கு que vous avez, விசுவாசம் என்ற ஒரு கேடகத்தை கொண்டு நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். vous devez vous protéger avec le bouclier de la foi. அந்த விசுவாசம் என்பது உங்களை தொடர்ந்து ஓட செய்யும். Et cette foi va vous faire courir continuellement. அந்த அப்பா எனக்கு எப்பொழுதும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். Que vous devez avoir cette confiance que mon Père ne me délaissera jamais. பிசாசானவன் தந்திரமாய் சொல்லலாம். Le diable peut le dire avec ses தந்திரமாய் சில காரியங்களை ஏவி விடலாம். Il peut se donner des choses. நீங்க இவ்வளவு நாள் இங்க இருக்கீங்களே உங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது? Jusqu'à ce moment-là, vous êtes là. Pourquoi vous avez ces இல்ல choses-là? கடவுள் உங்களை இந்த அளவுக்கு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் உங்களுக்கு இந்த காரியம் Le Seigneur வாய்க்கும். bénit tout le monde. Pourquoi vous, il ne vous donne pas cela? அப்படி எந்த ஒரு நம்மளுக்கு அம்பு வந்தாலும் Peu importe la flèche que nous avons reçue,
தேவ ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு காரியம். Le Saint-Esprit, lorsqu'il nous fait நீங்க அப்பேற்பட்ட காரியங்களுக்கு நீங்க முகம் கொடுக்காமல் விசுவாசம் என்ற ஒரு கோணத்தை வைத்து நீங்க ne devez மறைக்க pas montrer à votre face dans cela. உங்களை படைத்த தேவனை விட உங்களை அதிகமா யாரால நேசித்தர முடியும்? Personne ne peut vous aimer plus que le Seigneur qui vous a créé. உங்களை நேசிக்கிற தேவன், உங்களை அன்பு கூறுகிற தேவன் கடைசி வரைக்கும் நடத்துகிறதுக்கு போதுமானவராக Le இருக்கிறார். Seigneur qui vous aime est suffisant jusqu'à la fin pour vous conduire. நல்லவங்கள போல சில காரியங்களை பேசி நம்மள மயக்கிற அந்த நேரத்துல Dans les moments où ils nous parlent comme des personnes, de bonnes personnes, ils sont en train de nous mettre dans நம்ம அடிக்கடி நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். À chaque fois, nous devons penser à une chose. தேவனை விட என்ன அதிகமா யாரும் நேசித்திட முடியும். Personne ne peut m'aimer plus que Dieu. ஆகவே நீங்க அந்த விசுவாசம் என்ற ஒரு கேடயத்தை Donc மறந்துடக்கூடாது. nous ne devons pas oublier le bouclier de la foi. 17வது வசனம், Dans verset 17, ஐந்தாவது காரியம், 5e point. ரட்சணியம் என்னும் தலைசீராவையும், Prenez aussi le casque du salut. ரட்சணியம் என்னும் தலைசீரா. Le casque du salut. நமக்கு காஸ்க் ரொம்ப முக்கியம். On a besoin du casque. நம்ம சைக்கிள் ஓட்டும் போதே நம்ம காஸ்க் போறோம். Quand on va faire du vélo, on a besoin d'un casque. ஆனா நம்ம போர் செய்யும் போது நமக்கு கண்டிப்பா இந்த காஸ்க் தேவை. Quand nous faisons un combat, nous avons certainement besoin d'un இந்த casque. ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறவர் இந்த தேவன். Le salut nous a été donné நம்முடைய par le ஆண்டவராகிய Seigneur. இயேசு கிறிஸ்து தான் அந்த ரட்சிப்பை நமக்கு C'est le கொடுக்கிறார். Seigneur Jésus-Christ qui nous donne le salut. 6வது காரியம், 6e point, தேவ வசனமாகிய la parole de Dieu. இந்த பட்டயம் என்பது நம்ம வெறும் ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு மாத்திரம் இருக்க கூடாது. L'épée n'est pas seulement pour nous protéger. இதுக்கு முன்னாடி சொன்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு ப்ரொடெக்ஷன். Par rapport à tout ce que je vous ai dit avant, ce sont des protections நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக. pour nous protéger nous-mêmes. ஆனா நம்ம திருப்பி அட்டாக் பண்ணுவதற்கு Mais lorsque nous devons réattaquer, தேவ ஆவியானவர் உங்களுக்கு பட்டயத்தை le கொடுக்கிறார். Seigneur Jésus-Christ nous donne l'épée. அது தேவனுடைய வார்த்தை. Ça, c'est la parole de Dieu. இந்த வார்த்தை ஜீவன் உள்ள La வார்த்தை. parole de Dieu, elle est vivante. மரித்தவனையும் உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை. C'est la parole qui fait ressusciter les personnes எந்த mortes. சூழலிலும் இருக்கிறவனையும் உயிர்ப்பிக்கிற ஒரு Dans வார்த்தை. toutes les situations, elle fait ஒவ்வொரு revivre வாட்டி une personne. பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வரும்போது À chaque fois que le diable vient tenter le Seigneur Jésus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து le Seigneur Jésus-Christ, அவனுக்கு திரும்பவும் வசனத்தை தான் சொன்னார். il lui a redit seulement la parole de Dieu. வசனம் இப்படியாக சொல்லுகிறது. La parole de Dieu dit. வசனம் இப்படியாக La parole சொல்லுகிறது. de Dieu dit. அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது Donc quand vous avez un problème, நீங்க எங்கேயும் தேடி ஓட போக vous தேவையில்லை. n'avez pas besoin de courir autour. தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு பட்டயமா Et c'est la parole du Seigneur qui est notre உங்களுடைய épée. சூழலையை மாற்றுவதும் இந்த வார்த்தை தான். Et votre situation elle se change à travers la parole de Dieu. கடைசியாக Dernièrement, எந்த சமயத்திலும் en tout temps, சகலவிதமான வேண்டுதலோடும் toutes sortes de prières விண்ணப்பத்தோடும் et de supplications, ஆவியினாலே ஜெபம் பண்ணி faites en tout temps par அதன் l'Esprit. பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் Veillez à cela avec une entière சகல persévérance பரிசுத்தவான்களுக்காகவும் et priez pour tous les saints. பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்க. Et priez pour tous les saints. இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பேச விரும்புற காரியம் ஜெபம். Aujourd'hui, tout ce que je vais vous parler en extra, c'est la prière. இந்த ஜெபம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. La prière est quelque chose de quelque chose dont on a besoin. நம்ம காலையில எழுந்த பிறகு Après s'être levé le matin, அந்த நாள் நம்மளுக்கு நடக்க போற காரியங்கள் நமக்கு என்னன்னு தெரியாது. on ne sait pas ce qui va se passer durant la journée. தேவனை தவிர À part le Seigneur, நமக்கு பிற்பாடு நடக்க போற காரியம் யாருக்கும் தெரியாது. personne ne sait ce qui va se passer après. ஆகவே அந்த நாளை கழிப்பதற்கு எப்போதும் நமக்கு தேவ ஆவியானவருடைய இணைந்து ஒரு ஜெபம் செய்ய வேண்டும். Donc pour faire passer cette journée, nous avons toujours besoin de l'Esprit de Dieu. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். Le Seigneur Jésus-Christ est un exemple pour nous. எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். Dans toutes les situations, c'est un exemple pour nous. ஒரு வசனத்தை பாத்தீங்கன்னா Si vous voyez un verset, யோவான் 3:16 வசனத்துல Jean chapitre 3 verset 16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ parce que celui qui a cru, le Seigneur a donné son Fils unique, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு afin que quiconque ne périsse pas, mais அவரை qu'il ait la தந்தனை vie. இவ்வளவாய் அவருக்கு அன்பு கொடுத்தார். Il nous a donné, il nous a tellement aimés. அப்ப நம்ம பார்க்க வேண்டிய அந்த வசனத்துல Donc nous voyons dans ce verset, தம்முடைய ஒரே பேரான குமாரன் நம்ம il வாசிக்கிறோம். a donné son Fils unique. Nous அவருடைய voyons ஒரே பேரான குமாரன். son Fils unique. இந்த வசனம் ஒரே பேரான குமாரன் சொல்றோம் வாசிக்கிறோம். Dans ce verset, nous voyons que c'est notre Fils unique. ஆனா ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் Mais dans Romains chapitre 8, 29வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். dans le verset 29, ரோமர் 8:29. Romains chapitre 8, verset 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, Afin que son Fils soit le premier-né de beaucoup de frères. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ Car ceux qu'il a connus d'avance, அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு
ஒப்பா இருப்பதற்கு Il முன்குறித்திருக்கிறார். les a aussi prédestinés à être semblables à l'image de son fils. அப்ப நம்ம யோவான்ல பார்த்தோம், Donc nous voyons dans Jean, அவர் ஒரே பேரான குமாரனா இருக்கிறார். il a donné son fils unique, ஆனா இந்த வசனத்துல பார்க்கிறோம், mais nous voyons dans ce verset, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் பேரானவரா le இருக்கிறார். Seigneur Jésus-Christ est le premier-né. அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. Il y a deux différences dans cela. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரே பேரான குமாரனா தான் இருக்கிறார். D'abord, il est seulement le fils unique, ஆனா இந்த ரோமருக்குள்ள வரும்போது mais lorsqu'on vient dans Romains, இங்க நம்ம எல்லாரையும் சம்பாதித்து கொண்டதுனால அவர் முதல் பேரானவனா parce qu'il இருக்கிறார். les a tous récoltés, c'est pour ça que c'est நம்ம le எல்லாரும் premier-né. அவருடைய பிள்ளைகளா இருப்பதனால Parce qu'on est ses enfants, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மூத்த le சகோதரனா Seigneur இருக்கிறார். Jésus-Christ est notre grand frère. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Le Seigneur Jésus-Christ, நம்ம பார்த்தோம் வந்த நோக்கங்கள் நிறைய இருக்கிறது. nous avons vu qu'il avait beaucoup de buts pour laquelle il அவர் était நம்முடைய venu. பாவங்களை மன்னிப்பதற்காக மாத்திரம் வரல, Non seulement pour pardonner nos péchés, நமக்கு முன்மாதிரியாக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் mais வந்திருக்கார். aussi pour vivre une vie d'exemple. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காகவும் வந்திருக்கிறார். Pour nous apprendre aussi comment vivre une vie aimée par Dieu. அவர் வெறும் பாவத்துக்காக மாத்திரம் வந்திருந்தா S'il était venu seulement pour le péché, அவர் 3 வயசுல செத்துருக்கலாம், il pouvait mourir à 3 ans, 5 வயசுல ou செத்துருக்கலாம், à 5 ans, இல்ல 10 வயசுல ou à இறந்திருக்கலாம். 10 ans. ஏன்னா அப்பவும் அவர் பரிசுத்தமுள்ளவரா தான் Mais இருக்கிறார். parce qu'il était toujours saint. அவருடைய ரத்தம் அப்போதும் பரிசுத்தமுள்ள ஒரு ரத்தமா தான் இருக்கிறார். Son sang était aussi pur à ce moment. அவருடைய வந்ததுக்கு நிறைய நோக்கங்கள் Mais il இருக்கு. y a eu plus beaucoup de buts pour laquelle il est வேத venu. வார்த்தைகள் நிறைவேறும்படிக்காக, Pour que la parole de Dieu soit நமக்கு réalisée, முன்மாதிரிகளா qu'il இருக்கும்படிக்காக. soit un exemple pour nous. அவர் மேலிருந்து மாத்திரம் நீங்க இதை செய்யுங்க செய்யக்கூடாது என்று சொல்வது மாத்திரம் அல்ல, Non seulement d'être là-bas et de dire vous devez faire ci, vous அவர் devez faire ça, கீழே இறங்கி எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். mais de descendre et de dire nous devons tout apprendre. நான் மேல இருந்து நீ இப்படிலாம் பாவத்தை மேற்கொண்டு சொல்ற தேவன் அல்ல. Ce n'est pas un Dieu pour dire d'en haut tu dois செல்லுகிறீர்களோ, comment vous allez dans les souffrances, நீங்க எந்த வேதனைக்குள்ளாகலாம் செல்லுகிறீர்களோ, dans toutes les tribulations dans lesquelles vous அந்த allez எல்லா rentrer. உபத்திரவங்களுக்குள்ளேயும் சென்றும் வெற்றி சிறந்த ஒரு தேவனாய் Dans இருக்கிறார். tous ces problèmes-là, le Seigneur a eu la victoire. ஆகவே நமக்கு முன்மாதிரியாக ஒரு தேவன் இருக்கிறார். C'est un Seigneur qui est un exemple devant nous. அவர் மேல் நம்ம நம்பிக்கையோடு போகலாம். Donc nous devons partir avec confiance avec lui. அவர் நம்மளை பார்த்து இந்த கஷ்டம் சொல்ல மாட்டார். Il va pas dire c'est difficile en nous அவர் நமக்கு regardant. வாழ்ந்து காட்டுக்கிறதுனால அவருடைய நம்முடைய கஷ்டத்தை புரிந்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். Parce qu'il a vécu, il peut comprendre nos situations. ஆகவே தான் நம்ம வாசிக்கிறோம், Donc c'est pour ça que nous lisons. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருப்பதனால Donc parce que le Seigneur Jésus-Christ est notre exemple, அவர் நமக்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் il nous கொடுத்திருக்கிறார். a aussi appris comment nous devons vivre. அப்படி வாழ்கிற ஒரு காரியத்துல தான் ஜெபத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. Et c'est pour ça, lorsqu'il est en train de vivre de cette manière, nous pouvons voir la prière. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்றாருன்னா Le Seigneur Jésus-Christ aussi prie, நம்ம எவ்வளவாய் ஜெபம் பண்ண et வேண்டும். comment nous devons aussi prier. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வெட்டிங்க்கு காலத்துக்குள்ளேயே போய் ஜெபம் Le பண்றாரு. Seigneur Jésus-Christ, avant que l'aube se réveille, il est en train நம்ம de எந்த prier. அளவுக்கு ஜெபம் பண்ண வேண்டும். Nous aussi, à tel point, nous devons prier. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். Dans Hébreux chapitre 5, verset 7, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். Hébreux chapitre 5, verset 7, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் இந்த உலகத்துல? comment le Seigneur Jésus-Christ a vécu dans ce monde. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் Dans les jours de sa chair, தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி il a fait des larmes de prière, des supplications à celui qui pouvait le sauver de la mort, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி a présenté avec de grands cris des larmes, des prières வேண்டுதல் செய்து et des supplications, தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். et il a été exaucé à cause de sa piété. அப்ப அவருடைய ஜெபம் எப்படியாக இருந்ததுன்னு Donc, பார்க்கிறோம். comment elle était sa prière? அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு தேவனாய் Il a இருக்கிறார். présenté avec de grands cris des larmes de prière et des supplications. நம்ம கடைசியா என்னைக்கு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? C'est quand la dernière fois nous avons crié et prié? நம்ம என்னைக்கு கடைசியா அழுது ஜெபம் C'est பண்ணியிருக்கிறோம்? quand la dernière fois que nous avons pleuré et prié? இந்த கேள்வி நான் எனக்கும் கேட்டுக்கொள்கிறேன். Je suis en train de me poser cette question. ஆகவே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் Donc le என்னன்னா, Seigneur, qu'est-ce qu'il est en train de nous apprendre? நம்ம ஜெபம் பண்ணுகிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். Nous devons nous donner à prier. நான் பல நேரத்துல சிந்திக்கிற ஒரு காரியம் உண்டு. Dans plusieurs fois, nous sommes en train de penser à une chose. நம்மளுக்கு portable எல்லாருக்கும் இருக்கு இந்த காலத்துல. On a tous un portable, ஆனா அந்த portable பாத்தீங்கன்னா ஃபுல்லும் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காது. mais vous voyez que notre portable n'est pas déchargé totalement. ஒரு 30% 15% தான் இருக்கும். Il y aura seulement 30% ou 15%. அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், போய் சார்ஜ் போடுறோம். Et nous, qu'est-ce qu'on fait? On va directement le charger. ஏன்னா அப்புறம் தேவைப்படும். Parce qu'après, on en aura besoin. ஆனா அதை விட முக்கியமானது நமக்கே தெரிய மாட்டது நம்மளுடைய ஆவியில நம்ம செத்து போயிருக்கோம் பண்றது. Mais le plus important, qu'est-ce que nous ne savons pas, c'est que nous sommes morts dans la chair. ஆகவே நம்ம கடகடன்னு ஓடி போய் இதனுடைய பாதத்துல உட்காரணும். Donc nous devons courir vite et s'asseoir dans la présence de Dieu. ஆகவே ஜெபம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெபம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. Vous ne pouvez pas vivre une vie chrétienne sans la prière. ஜெபம் என்பது எதை குறிக்கிறது? La prière, qu'est-ce qu'elle montre? ஆண்டவராகிய தேவன் இல்லாம என்னால வாழ முடியாது ஒப்புக்கொள்றது தான் ஜெபம். Sans le Seigneur, je ne peux pas vivre, et c'est ça, accepter que c'est la அவருடைய prière. பெயர் இல்லாம இந்த ஒரு நாளை கழிக்க முடியாது என்னால. Sans sa force, je ne peux pas passer une journée. நம்மளுடைய பலவீனத்தை ஒப்புக்கொள்வது தான் ஜெபம். Dans toutes nos
faiblesse, nous devons l'accepter. C'est ça la prière. ஆகவே தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். Donc le Seigneur veut nous le rappeler aujourd'hui. நம்ம நாமே ஏமாத்திக் கொள்ள கூடாது. Nous ne devons pas nous tromper nous-mêmes. நம்ம வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்தா நம்ம செபோன்னு சொல்ற நினைக்க Nous ne கூடாது. devons pas penser on vient seulement le dimanche et c'est bon, ça suffit. அது செபாபம். C'est pas bon. ஏன்னா நம்முடைய அன்றாடம் நமக்கு எப்படி ஒரு portable charger பண்றீங்களோ அதை விட முக்கியமானது நம்முடைய ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. Comme vous chargez votre portable chaque jour, de même c'est encore plus important. ஆகவே இன்னைக்கு நான் அன்போடு கூட உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம். Donc je vous dis avec amour, qu'est-ce que je vous dis? எனக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் Pour vous, pour moi et pour vous, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு டேஞ்சரான ஒரு பகுதியில சென்று கொண்டிருக்கோம். notre vie chrétienne on est dans une partie dangereuse. நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். Nous devons nous méditer nous-mêmes. வருகிற காலங்கள் பொல்லாத காலங்களா Les இருக்கு. temps à venir sont les temps qui sont remplis de souffrance. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போகிறார். Parce que le Seigneur Jésus-Christ va venir bientôt. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரார்னா பிசாசானவன் அதற்கு விரோதமாய் சீக்கிரமாய் எவ்வளவா யாரெல்லாம் விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கப்பூர் சுட்டி திறந்து Donc கொள்ளும். si le Seigneur Jésus-Christ arrive bientôt, le diable va faire mettre en pratique tous ses œuvres. அப்ப வருகிற எல்லா பொல்லாப்புக்கும் நம்ம நிலைத்திருக்கும்படிக்காக Donc nous puissions nous éloigner de toutes ces mauvaises choses. கர்த்தர் நம்மளுக்கு இன்றைக்கு ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்கிறார். Le Seigneur nous donne un avertissement aujourd'hui. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம சிந்தித்து Nous பாருங்க. devons méditer comment est notre vie de prière. ஏனோ தானோ உட்கார்ந்து வருது இல்ல. Nous ne devons pas nous asseoir et s'habiller. தேவனிடத்துல ஐக்கியப்பட்டிருப்போம். Nous avons fait la communion avec le Seigneur. ஆகவே தேவன் நமக்கு இன்னைக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு இருதய தடுபடிக்காக நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். Nous allons voir le Seigneur pour que le Seigneur nous donne un cœur plein de இந்த sentiments. உணர்வு என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு Les காரியம். sentiments c'est très important. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல ஒரு எக்ஸாம்பிள் புரிந்து Vous கொள்ளுங்க. avez déjà entendu ou pas, mais je vais vous donner un exemple. இப்போ குஷ்டரோகம் பிடித்திருக்குன்னு பாத்தீங்களா? On va dire qu'il y a quelqu'un qui a la lèpre, இப்போ par exemple கால்ல குஷ்டரோகம் இருக்குன்னு வச்சுங்களேன். quelqu'un qui a les lèvres sur les pieds. அவங்க நீங்க அவங்க நைட் தூங்கும்போது என்ன பண்ணுவாங்க? La nuit quand ils sont en train de dormir, அவங்க காலை தொட்டு பார்ப்பாங்க. ils sont en train de toucher leurs pieds. par exemple அவங்க விரல்ல குஷ்டரோகம் On va இருந்துச்சு. dire sur leurs doigts s'il y a la lèpre. அவங்க நைட் எழுந்திரிச்சு காலை தொட்டு பார்ப்பாங்க. Et d'un coup ils vont se lever, ils vont regarder leurs ஏன்னா pieds. அவங்களுக்கு உணர்வு இல்ல. Pourquoi? Parce qu'ils n'ont pas de sentiments. பல நேரத்துல காலையில எழுந்திருச்ச பிறகு தான் தெரியும். Plusieurs fois le matin lorsqu'ils se réveillent, எலி வந்து அவங்க காலை கடிச்சிருக்கும். ils ont une souris elle est venue croquer leurs இல்ல pieds. ஏதாவது ஒரு பூச்சி வந்து அவங்க Ou கடிச்சிருக்கும். une bête qui est venue croquer leurs pieds. ஏன்னா அவங்களுக்கு நைட் அந்த உணர்வு இல்ல. Pourquoi? Parce que la nuit nous n'avons pas ce sentiment. காலையில தான் தெரியும் அவங்க பார்க்கும்போது ரத்தமா இருக்கும் பார்க்கும்போது கடிச்சிருக்கும். C'est seulement le matin que nous pouvons voir que le matin il y a du sang, etc. அப்ப ஒவ்வொரு நாளும் அப்படி கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Donc chaque jour il y a quelque chose qui peut les croquer. ஆனா அங்க வெறும் போறதுக்கு கால் தான். Mais il y a seulement les pieds là-bas. அது முக்கியம் தான். C'est important. ஆனா நம்முடைய வாழ்க்கையில Mais dans notre vie, நமக்கு எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு இல்லைன்னா si dans quel lieu nous n'avons pas de sentiments, நம்ம அதை விட கொடுமையாய் நம்ம பிசாசானால் வஞ்சிக்கப்பட்டு போயிடும். c'est encore plus difficile, nous allons être tentés par le diable. ஆகவே நம்ம ஜாக்கிரதையா இருக்கும்படியாக Nous devons தேவன் faire அழைக்கிறார். très attention, le Seigneur nous appelle à cela. ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. Parce que la vie chrétienne c'est qu'une seule vie. தேவன் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். Le Seigneur vous a appelé. எத்தனையோ பேரை விட்டுட்டு நம்மளை நீ கூட்டிருக்கிறார். Beaucoup de personnes il les a laissés mais il nous a appelés nous. நாம் அவருக்காக வாழ்வோம் என்பதற்காக. Nous devons vivre pour lui. இந்த கடைசி நிமிடங்கள்ல Dans ces dernières minutes, ஏன்னா தேவன் சீக்கிரம் வரப்போகிறவரா இருக்கிறார். parce que le Seigneur arrive bientôt. நாம் இவ்வளவு போராட்டம் போராடி Nous avons fait tellement de luttes et de நம்ம combats. பாதி கடந்து தாண்டியாச்சு. Nous avons traversé la moitié. இப்பொழுது நம்ம சோர்ந்து போக கூடாது. Même maintenant, nous ne devons pas nous affaiblir. நீங்க நான் தொடக்கத்துல சொன்ன இந்த காரிருள் மூடி இருக்குதுன்னு Je சொன்னேன். vous ai dit qu'au début, qu'il y a une nuée sombre qui nous a entourés. யாருடைய வாழ்க்கையில அப்படி மூடி இருந்தாலும் Peu importe dans la vie, ça a entouré. நீங்க தேவனுடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. Vous devez vous donner entre les mains du Seigneur. கடவுளே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். Seigneur, je me donne entre tes mains. என்னுடைய சூழ்நிலையை மாற்றுங்க. Que tu puisses changer mes situations. எனக்கு பிரச்சனை இருக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது பிரச்சனை. Que j'ai des problèmes ou pas, c'est un autre ஆனா நான் côté. முதலாவது உம்மோடு திரும்பவுமாக Mais ஐக்கியப்பட்டிருக்கேன். d'abord, je dois encore avoir la communion ஏன்னா avec நீங்க toi. எங்களோடு இருந்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. Parce que toi, Seigneur, si tu es avec moi, je n'ai aucun problème. ஆகவே தேவன் இன்றைக்கு திரும்பமாக எல்லாரையும் அழைக்கிறார். Donc le Seigneur vous rappelle à nouveau நம்முடைய ஜெப aujourd'hui. வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்படி. Nous devons nous donner à notre vie de prière. நான் திரும்பவும் சொன்னது போல காரிருள் எங்க பார்த்தாலும் மூடி இருந்தாலும் Comme je vous le dis, peut-être qu'il y a des nuées sombres autour, peu importe. தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். Le Seigneur est au-dedans de vous. தேவன் உங்களை எழுப்பி பிரகாசிக்கும்படியாக. Le Seigneur veut vous réveiller et vous faire luire. நாம் முதல் வசனத்தை வாசிச்சோம். Le premier verset nous l'avons lu. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். Le Fils de l'homme est venu pour détruire toutes les œuvres du diable. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Le Seigneur Jésus-Christ, தன்னுடைய கோரை வச்சு தான் வெளிப்படுத்தினார். c'est à travers son corps qui s'est révélé. தன்னுடைய நாவனால அதிகாரத்தினால C'est வெளிப்படுத்தினார். à travers sa langue qui s'est révélé aussi. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எல்லாரும் Aujourd'hui, nous les chrétiens, அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளாக அவருடைய சரீரத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். nous sommes rassemblés dans sa chair. இன்றைக்கு நீங்க தான் அவருடைய வாய். Aujourd'hui, c'est vous votre இன்றைக்கு நீங்க êtes தான் sa அவருடைய bouche. சரீரம். Vous êtes sa chair. இன்னைக்கு நீங்க தான் இன்னைக்கு பிசாசுகளை துரத்த போறீங்க. C'est vous, vous allez faire enfuir le உங்களை diable. கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய Parce que c'est à போகிறார். travers vous que le Seigneur veut faire de யார் grandes இந்த choses. நகையருடைய வாழ்க்கை மடங்கடிக்கப்பட்டிருக்கிறது. De toutes les vies qui
sont été pris. La vie de plusieurs personnes est dans l'esclavage. Et le Seigneur, c'est à travers vous qui veut les faire revivre. Ce n'est pas par une confiance qu'il a en vous. Ce n'est pas à travers votre force. C'est le Saint-Esprit qui est en vous. Parce que celui qui est au-dedans de vous, celui qui est au-dedans de vous est plus grand. Peu importe la situation, le Seigneur est suffisant pour le changer. Dans les moments où vous êtes faible, le Seigneur est un Seigneur qui donne la force à ceux qui sont faibles. Le Seigneur donne la force à ceux qui n'ont rien. Nous avons tous fermé nos yeux. Je vous le redis au plus rapidement possible tout ce que je vous ai dit. Nous avons tous fermé les yeux. Dans la vie de plusieurs personnes, il y a des problèmes. Peu importe ce que vous faites, il y a toujours des problèmes. Nos problèmes, ce n'est pas avec les hommes. Notre ennemi n'est pas l'homme. C'est les œuvres du diable qui est derrière cela. Notre lutte n'est pas avec l'homme et ni la chair. C'est avec le troupeau de diable qu'il y a derrière. Vous ne pouvez pas le faire seul. Le Seigneur nous a donné beaucoup de protection. Il nous a donné la vérité. Il nous a donné la justice. Il nous a donné l'évangile. Il nous a donné la foi. Il nous a donné le salut. Il nous a donné la parole de Dieu. Il nous a donné la couverture de la prière. Le Seigneur veut que vous vous réveillez et vous luisez. Peut-être que vous ne le savez pas, mais à côté de vous, il y a beaucoup de personnes qui sont avec des larmes, qui sont dans la faiblesse. Et peut-être que par rapport à vous, il y a une amie à côté de quelqu'un. Peut-être qu'il y a un but. Votre prière doit délivrer la personne à côté de vous. Votre onction doit détruire le joug de la personne à côté de vous. Le Seigneur est suffisant pour cela. Nous allons tous fermer les yeux. Je donne entre les mains du serviteur. கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்